வணக்கம். தமிழ் இலக்கிய வரலாறு பகுதி 1. வேதகால தமிழர்களை ஆரியர்கள் எவ்வாறு குறிப்பிடுகின்றனர்? விடை: தஸ்யுக்கள் என்று குறிப்பிடுகின்றனர். 2. தமிழ் சொற்கள் அதிகம் கலந்துள்ள வேதம் எது? விடை: ரிக்வேதம். 3. மொகஞ்சதாரோ, அரப்பா போன்ற புதை உண்ட நகரங்கள் தமிழ் முத்திரை கிடைத்தன என்று கூறியவர் யார்? விடை: ஈராஸ் பாதிரியார். 4. திராவிடரே இந்திய பழங்குடியினர் என்று குறிப்பிட்டவர் யார்? விடை: ரெஸ்லி. 5. தமிழகத்தின் தெற்கில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்தது, அதன் பெயர் என்ன? விடை: லிமோரியா. 6. லிமோரியா என்று பெயரிட்டவர் யார்? விடை: ஹெகல். 7. தமிழகத்தின் தெற்கு பகுதியில் மனித நாகரிகத்தின் தொட்டில் என்று கூறியவர் யார்? விடை: காட்ஸ் எலியட் தனது இழந்த லிமோரியா என்ற நூலை குறிப்பிட்டார். 8. பக்ருலி ஆற்று உடன் பன்மலை அடுக்கத்து குமரி கூடும் கொள் கடல் கொள என கடல்கோள் கொள பற்றி கூறும் நூல் எது? விடை: சிலப்பதிகாரம். 9. தொல்காப்பியத்தில் தமிழகத்தின் எல்லைகள் எவ்வாறு வரையறுக்கிறது? விடை: வடவேங்கடம், தென்குமரி, ஆயர், தமிழ்கூறு, நல்உலகம் என்று வரையறுக்கிறார். 10. முச்சங்கங்கள் பற்றி கூறும் முதல் நூல் எது? விடை: இறையனார் களவியல், அகப்பொருள் உரை. நன்றி.